லாபான் ஆக்ரோஷமாய் வருகிறார், என்னுடைய தெய்வத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாய் வரும் பொழுது யாக்கோபு சொல்றாரு, நீங்க யார் அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களை நீங்க கொன்று போடுங்கள் என்று. ஆனா இது ராகேல் எடுத்துட்டு வந்தது யாக்கோபுக்கு தெரியாது. இந்த நாட்களிலே சபைகளில் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. பெரிய பக்தி வேஷம் போட்டு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. நாங்களாம் பெரிய பக்திங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா தொக்கெடுக்க போறது, பிசாசின் கோயில போய் தொக்கெடுக்க போறது, பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது, பிறர் நல்லா இருக்க வேண்டாம்னு ஜெபிக்கிறது கூட ஒரு பொல்லாத ஆவிதான். அவங்க அப்படி நாசமா போயிடணும், அவங்க நிர்மூலமாய் போயிடணும். ஆண்டவருக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரா? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று தானே சொல்லியிருக்கிறாரு. சத்துருக்களுக்காக ஜோமன்கள், நிந்திருக்கிறவர்களுக்காக ஜோமன்கள் சொல்லிருக்காரு. இந்த நாட்கள்ல சர்ச்சுக்குள்ள பக்தி வேஷ பரவசமா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விக்கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். இங்க ராகேல் சுரூபங்களை கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆதியாகமம் 31:34 ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் இருதயத்திலே பிசாசின் கிரியைகளை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் இன்னும் தேவாலயத்திலே போய் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? அத்தனை பேரும் ஒரு நாள் பலவீனப்பட்டு போவீர்கள். கொரிந்தியர் பவுல் எழுதியிருக்கிறார் அழகா, அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவன் மரணம் அடைந்தார்கள், பலவீனப்பட்டு போனார்கள், நித்திரை அடைந்தும் போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால இன்றைக்கு இருதயத்திலே விக்கிரகத்தை சுமந்து திரிகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க?